ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து காலையில் கொஞ்சம் பத்திரமா இருந்தது. அப்புறம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தீயை ஊட்டி அணைச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கமருதீன் வந்து வழக்கமான ஃபார்முக்கு வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்வதியும் வந்து கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. பார்வதியும் ரொம்ப பிரவீனை போட்டு அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு வேறு லெவலில் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வரவே இல்லை. ஸோ பார்வதிக்கும் கனிக்கும் மட்டும்தான் பிரச்சனை வரும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே. ஆனால் கனி கண்டிப்பாக பிரவீன் ராஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது லைவில். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அப்புறம் சின்ன சண்டை ஒன்று நடந்தது எஃப்ஜேவுக்கும் நம்ம தர்பூசணி பழத்துக்கும். அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ தான். அப்புறம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க வியானாவும் நம்ம கனியும். இனிமேல் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. கேவியும் பார்வதி அதே மாதிரி ஓகே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். வெசல் நான் கலவரப்ப நீ பார்த்துக்கோ, நீ கலவரப்ப நான் பார்த்துக்கோ. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வதி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை அப்படியே எலிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது கனியோடைய ஒரு வேலை தான். ஏன்னா பார்வதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணும்போது காலையிலேயே பிரவீன் ராஜ்கிட்ட ரூல்ஸ் நான் பண்ண மாட்டேன், பிரேக் பண்ணுவேன். அப்படி நீ பிரேக் பண்ணனா நான் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டுருவேன். இந்த வட்டத்துக்குள்ளே சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பிரவீன் ராஜா ஒரு பிடிச்சாங்க. பிரவீன் ராஜா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. ஆனால் அது வந்து பார்வதி ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. என்ன ரூடாக பேசுகிறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க அப்படி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் வந்து கேட்டதை பிரவீன் ராஜ் வந்து சரின்ட்டான். நீங்கள் தன்னைச்சு தான் முடிவு எடுக்க சொன்னார், நீங்கள் எதுக்கு இப்போ சரின்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஏற ஆரம்பிச்சா பார்வதி. ஸோ ஏறி கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு பிரச்சனை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப டபால் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் வந்து உட்காந்தே பேசியாச்சு பார்வதிக்கிட்ட. இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், ஒன்று நான் ஹோஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்ட்டான். ஹோஸ்ட் ஆக போறியா அப்படின்னு சொல்லி பார்வதி விழுந்து அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் கிட்டே வந்து கீழே படுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். அட பாவி, பார்வதியை மடக்கிறதுக்கு இவ்வளோ சிம்பிளாக பண்ணால் போதுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அம்மா நீ தான் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து போட்டோம்னா வேலை முடிஞ்சான்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்வதியை பார்க்கும் பொழுது நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அப்படியே சைலண்ட் ஆனவொடனே கண்டென்ட்டும் ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா வேறு யாருமே அதை பண்ண மாட்டாங்க. என்னடா வீடியோ அமைதியாக இருக்குது ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் அளவில் கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்குமா எங்கே இருக்கும் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பிரவீன் ராஜை கனி வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்படி இது பண்ணேன், நான் இதெல்லாம் தப்பு பண்ணேன், இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் போகும்போது டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து அங்கங்கே போட்டுடுறாங்க. அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அதில் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேமரா வந்து அப்படின்னு அப்படியே பார்வதியை பேன் பண்ணுது. டேய் என்னடா அது இங்கேயும் கொளுத்தி போடுறீங்களா? அப்போ இங்கே எல்லாம் கொளுத்தி போட்டதெல்லாம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா பிரச்சனையே அப்படி தான் வந்துச்சு. நீ வந்து கரெக்டாக பண்ணி கேட்கணும்னு சொல்லி செகண்ட் ப்ரோமோவில் அப்புறம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகும்போது ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தாங்கல்ல. அப்போ வந்து ரூமில் வந்து என்கிட்ட கொடுக்காம நீ வச்சுட்டு போகிற ராஸ்கல் எப்படி நீ வச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சாரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அப்படிதான் வைப்பேன் அப்படின்ட்டா. அங்கே ஆட்டம்னா சலங்கை என்ன அவுக்கவே இல்லை, திங்குன்னு ஆடிட்டா. கடைசி வந்து கனி வந்து சாஞ்சுமார் பண்ணான்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் கை வச்சோடனே பார்வதிக்கு ஐயோ சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆகிட்டு ஒரே ஓட்டமாக திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடினவங்க தான். ஓகே. ஸோ அதுக்கடுத்து கனி வந்து வரவே இல்லை பிரச்சனை. ஆனால் அதுக்கு முன்னாடி காரணம் வந்து இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுது. கனி போட்ட இந்த பிளான் தான் அது எக்ஸிக்யூஷனில் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்னடா அது ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஒரே கண்டென்ட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. நான் நினச்சேன் சரி பார்வதி மற்றும் நம்ம பிரவீன் ராஜுக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்கும், சண்டை இருக்கும், அடித்தடி தூளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா அது எதுவுமே நடக்கலை. ஒரே ஒரு போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு போஸ்ட்டை போட்டு முடிச்சு விட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா, இது ஒன்று நடந்துச்சு. அடுத்து கனியக்கா பிரவீன் ராஜ்கிட்ட பேசினது அது ஒரு பக்கம். வியானாவும் கனியும் வந்து அக்கா இனிமேல் நீங்கள் எனக்கிட்டால் என்ன செஞ்சுன்னு நான் எனக்கிட்டாலும் நான் செய்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது இல்லாதப்போ யாராவது கேட்டாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரி இருக்கிற என்ன சொல்லுங்கள், எல்லாமே சொல்லிக்கலாம்க்கா அப்படின்னு. சூப்பர்க்கா. அப்புறம் எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் திவாகருக்கும் ஒரு மோதல். எஃப்ஜேக்கும் திவாகர் வந்து எஃப்ஜே சொல்கிறான் அந்த மாதிரி என்ன நீ சும்மா ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா கேமரா மடித்து இருக்கிற வேலைகள் செய்கிறவங்களாம் கூட்டு போயிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணாதே. நான் ரீல்ஸ் பண்ணுறது 2 நிமிஷம் தான்டா, அதில் நான் இது வேலை அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னோடனே அதெல்லாம் நீ சொல்லாத 2 நிமிஷம் அப்படிலாம், நான் அப்போ தான் காய்கறி கட் பண்ணுறது கொடுப்பேன், நீ கரெக்டாக வந்து கூட்டு போயிடுற. அப்புறம் எப்படி பண்ண முடியாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீங்கள் எஃப்ஜே ரேப் பாக்ஸிங் பண்ணும்போது பீட் பாக்ஸிங் பண்ணும்போது நான் ஏதாவது பண்ணேன்னா சும்மா வந்து என்ன கத்திட்டு இருக்கேன்னொடனே நீ பீட் பாக்ஸ் பண்ணும்போது நான் ஏதாவது பண்ணேனாயா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான்.
ஏதாவது கூட்டு போய் அவனிட்டு இருக்கேன் தனியாக பீட் பாக்ஸிங் பண்ணுறேன் அப்படின்னோடனே அப்போ நீ தனியாக கண்டென்ட் பண்ண தனியாக கண்டென்ட் பண்ணால் ஏற்கனவே சும்மா கூட நின்று பண்ண கண்டென்ட் பண்ணால் பைத்தியம் நினைக்கிறாங்க. இதில் தனியாக திவாகரை வச்சு கண்டென்ட் பண்ணால் அவன் எப்படி இருப்பான் பார்க்குறதுக்கு, என்னடா இவன் பைத்தியக்காரன் உள்ளே கூட்டு வந்திருக்காங்கன்னு இருக்கும். இன்னைக்கு கூட வந்து பைத்தியமாக இதை பண்ணிட்டு இருந்தா அப்போ திவாகர். அதாவது அரோரா கூப்பிட்டு நான் வந்து இந்த டைலாக் பண்ணுறேன் அந்த டைலாக் பண்ணுறேன் வெறுப்பாக இருக்குங்க லைவ் பார்க்கும்போது. ஸோ ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வேறு ஜேர்னரில் ஒரு ஃபைட் வந்தால் தான் இது சூடு பிடிக்கும். பாரதி கனின்னு இருந்தால் இந்த சீசன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம். குட் பை.